இசையமைப்பாளர் இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் இன்று பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இதுகுறித்து இளையராஜா அளித்துள்ள விளக்கத்துடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டாள் சன்னதி, நந்தவனம், பெரிய பெருமாள் சன்னதி ஆகியவற்றில் சாமி தரிசனம் செய்த இளையராஜா ஆண்டாள் ரெங்கமனார் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டார். இளையராஜாவை அர்த்த மண்டபத்திற்கு வெளியில் இருக்குமாறு ஜிஆர் சாமிகள் கூறியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து இளையராஜா அர்த்த மண்டப வாயிலில் நின்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அர்ச்சகர்கள் இளையராஜாவுக்கு ஆண்டாள் சூடிய மாலை அணிவித்து பட்டு வஸ்திரம் கட்டி மரியாதை செய்தனர். இதனிடையே ஆண்டாள் கோயிலில் இளையராஜா அவமதிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இயக்குநர் அமீர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சனாதனம் தலை விரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும் என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய நடிகை கஸ்தூரி இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்ற சர்ச்சையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறை மதுரை மண்டல இணை ஆணையர் அளித்துள்ள விளக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அர்த்த மண்டபத்திற்குள் அர்ச்சகர்கள், மடாதிபதிகள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ராஜா, இந்த சர்ச்சை குறித்து இசையமைப்பாளர் இளையராஜா என்ன விளக்கம் அளித்துள்ளார்? அவர் வெளியிட்டுள்ள பதிவின் முழு விவரங்கள் சொல்லுங்க. இசையமைப்பாளர் இளையராஜா கொடுத்த விளக்கத்தில், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுப்பவனும் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. என்னை மையப்படுத்தி சில வதந்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். இதனை எனது ரசிகர்கள் மற்றும் மக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என விளக்கம் அளித்துள்ளார் ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.